வணக்கம். இன்னைக்கு ரயில்வே எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன படிக்க போகிறோன்னா ஹிஸ்ட்ரியில் இம்பார்ட்டண்டான டைனஸ்டி அதோட ஃபவுண்டர் கேபிட்டல் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹரியங்கா வம்சம். சரிங்களா, ஹரியங்கா டைனஸ்டி தோற்றுவிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிம்பிசாரர். சரிங்களா, ஹரிசார்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பிம்பிசாரர். சரியா, பிம்பிசாரர். அவர் ராஜா, ராஜகிரகம்ன்றது கேபிட்டல். இப்போ ஹரியங்கா, ராஜகிரகம், பிம்பிசாரா. அடுத்தது சிசுநாகா வம்சம். தோற்றுவித்தவர் பேர் சிசுநாகர் தான், அதனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைசாலி. சரிங்களா, வைசாலி கேபிட்டல் வந்து வைசாலி. நாகம் வைசாலி. சரிங்களா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நந்த வம்சம். மகாபத்மநந்தா, நந்தான் முடியணும், நந்த வம்சம். தோற்றுவித்தவர் வந்து மகாபத்மநந்தர். கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடலிபுத்திரம். அடுத்தது சங்க வம்சம். புஷ்யமித்ரா சங்கா. சரிங்களா, புஷ்யமித்திரர்னு சொல்லுவாங்க, புஷ்யமித்ரா சங்கா. கேபிட்டல் பாடலிபுத்திரம் தான். அடுத்து கான்வா வம்சம். வாசுதேவா அப்படின்றது தோற்றுவிக்கிறாரு. கேபிட்டல் இதுக்கும் பாடலிபுத்திரம். அப்போ 3 இடத்துல பாடலிபுத்திரம் வருது. யாருக்கெல்லாம்? நந்த வம்சம், சங்க வம்சம், கான்வா வம்சம். சரிங்களா. அடுத்தது சாதவானர்கள். தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா சிமுகா. சரிங்களா, எஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சிமுகா. கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருந்தது பிரதிஸ்தானா. சரிங்களா, பிரதிஸ்தானா. அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான்னு சொல்லக்கூடியது. பிரதிஸ்தானா, பைத்தான். இன்னொரு கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமராவதி, தரணிக்கோட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா. இப்போ சாதவாகனர்களோட தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா வம்சத்தை தோற்றுவித்தவர் சிமுகா. 2 கேபிட்டல் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதிஸ்தானா, இன்னொன்று அமராவதி. அடுத்தது குசானர்களோட வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா கட்பீசியஸ் 1. சரிங்களா, கட்பீசியஸ் 1. கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புருஷ்புரம். சரிங்களா, புருஷ்புரம். கட்பீசியஸ், புருஷ்புரம், குசானர்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹூனாஸ். சரிங்களா, ஹீனர்கள்னு சொல்லக்கூடியவங்க. தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தோரமான். கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சியால்கோட். சரிங்களா, சியால்கோட். கூணு, மேன் எல்லாமே கூணாக இருக்காங்க. சரிங்களா, சியால்கோட்டு, கோட்டுக்கு போகிறாங்க. கோட்டு, மேனு, கூனாஸ். சரியா. அடுத்தது வர்தன்ஸ். சரிங்களா, வர்தனர்கள். தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புஷ்யபூதி. கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்குது, தானேஸ்வர், அதுக்கப்புறம் கன்னோஜ். சரிங்களா, தானேஸ்வர், கன்னோஜ். அடுத்து சேனா வம்சம். சமந்த சேனா. கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னௌட்டி. சரிங்களா, லக்னௌட்டி. சேனா, சமந்த சேனா, லக்னௌட்டி. சேர்த்து படிங்க, மறக்காது. சேனா வம்சம், சமந்த சேனா, லக்னௌட்டி. சரி. அடுத்தது பரமார்கள். சரிங்களா, பரமராஸ். உபேந்திரா தான் தோற்றுவிக்கிறாரு. சரிங்களா. பாரமர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாமர்களுக்கு உபதேசம் பண்ணுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பரமார்கள், உபேந்திரா, தாரா. சரியா, தாரா, உபேந்திரா, தீரா, தாரா. சரிங்களா, தாரா. அடுத்து சாந்தலர்களோட வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா நானூக்குன்றவர். கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஜிராஹோ, அப்படி இல்லாட்டி மகோபா. சரிங்களா, மகோபா. 2 கேபிட்டல் இருக்கு, கஜிராஹோ, மகோபா. சரி. அடுத்தது காக்கத்வாலா. காக்கத்தியர்கள் வேற, காக்கத்வாலா வேற. பின்னாடி காக்கத்தியர்கள் பற்றி பார்ப்போம். இது காக்கத்வாலா. தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா சந்திரதேவா. கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கன்னூஜ். ஏற்கனவே ஒரு கன்னூஜ் படித்தோம், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். கன்னூஜ், வர்தனர்கள். அடுத்தது இன்னொரு கன்னூஜும் வரும், அது கீழே இருக்குது. காக்கத்வாலா, சந்திரதேவா தான் தோற்றுவிக்கிறாரு. கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னூஜ். அடுத்து பிரதிகாரர்கள். சரிங்களா, குர்ஜார் பிரதிகாரர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா நாகபட்டா. இவங்களுக்கு கேபிட்டலும் கன்னூஜ். சரிங்களா, நாகபட்டா, கன்னூஜ். அடுத்து பல்லவர்களை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மவிஷ்ணு. கேபிட்டல் காஞ்சிபுரம். இது நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து சாளுக்கியர்களில் மொத்தம் 3. சாளுக்கியாஸ் ஆஃப் பதாமி, சாளுக்கியாஸ் ஆஃப் வெங்கி, சாளுக்கியாஸ் ஆஃப் கல்யாணி அப்படின்னு 3 இருக்குது. சரிங்களா. வெங்கி சாளுக்கியர்களில் தான் கீழே சாளுக்கியர்கள் அல்லது கிழக்கு சாளுக்கியர்கள்னு சொல்லுவாங்க. அடுத்தது கல்யாணி சாளுக்கியர்களில் மேலை சாளுக்கியர்கள், மேற்கு சாளுக்கியர்கள். சரிங்களா, வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ்ன்னு சொல்லக்கூடியது. கேபிட்டல் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பேர்லேயே இருக்கும். பதாமி, கேபிட்டலும் பதாமி. சரிங்களா. அடுத்து வெங்கி, கேபிட்டலும் வெங்கி. சாளுக்காஸ் ஆஃப் கல்யாணி தான் கேபிட்டலாக இருக்கும். சரிங்களா. தோற்றுவித்தவர் பேர் மட்டும் பார்த்துக்கோங்க.
சாளுக்கியாஸ் ஆஃப் பதாமி புலிகேசி 1. அடுத்து சாளுக்கியாஸ் ஆஃப் வெங்கி சாளுக்கியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தனா. அடுத்தது சாளுக்கியாஸ் ஆஃப் கல்யாணி விஜயாதித்யா. சரிங்களா, விஜயாதித்யா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ராஷ்டிரகூடர்கள் தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா தண்டி துர்கா. கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானியகேதா. சரியா, மானியகேதா. சரி, அடுத்தது காக்கத்தியர்கள். சரிங்களா, இங்கே பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே காக்கத்வாலா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காக்கத்தியர்கள்னு சொல்லக்கூடியது. காக்கத்தியர்களை தோற்றுவிச்சவர் யார் அப்படின்னா பேட்டராஜா 1. சரிங்களா, பேட்டராஜா. கேபிட்டல் வந்து வாரங்கல். அடுத்தது முக்கியமானது இது எல்லாமேவும் ஸ்லேவ் டைனசிட்டி, அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குத்புதீன் ஐபக். சரியா, கேபிட்டல் வந்து டெல்லி. அடுத்து கில்ஜி வம்சம், ஜலாலுதீன் கில்ஜி. கேபிட்டல் எல்லாத்துக்குமே டெல்லி தான் வரும். அடுத்து துக்ளக்கு, கியாசுதீன் துக்ளக் தோற்றுவிக்கிறாரு. சரிங்களா, கேபிட்டல் வந்து டெல்லி. அடுத்து சையது வம்சம், கிசிர்கான் தோற்றுவிக்கிறாரு. கேபிட்டல் வந்து டெல்லி. அடுத்தது லோடி வம்சம். லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா பகலுல் லோடி. கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி. சரியா, இப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோடது 5 வம்சம். இப்படி வச்சுக்கோங்க: அகிது, சைலோ. சரிங்களா, அகிது, சைலோ, அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம். சரியா, அகிது, சைலோ. சரியா, எல்லாத்துக்குமே கேபிட்டல் டெல்லி. அடிமை வம்சத்துக்கு குத்புதீன் ஐபக்கு, கில்ஜி வம்சத்துக்கு ஜலாலுதீன் கில்ஜி, துக்ளக் வம்சத்துக்கு கியாசுதீன் துக்ளக்கு. அடுத்தது சையது வம்சத்துக்கு கிசிர்கான், லோடி வம்சத்துக்கு பகலுல் லோடி. சரியா, சரி. அடுத்தது முகலாயர்கள் வம்சத்தை தோற்றுவித்தவர் பாபர். கேபிட்டல் டெல்லி. அடுத்து பாண்டியர்களை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் தலைவர் அப்படின்றது, தோற்றுவித்தவர் அப்படின்றது சரியாக கிடைக்கல. ஆனாலும் நமக்கு இலக்கியங்கள் சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நெடுஞ்செழியன் 1 தோற்றுவித்திருக்கலாம். இல்லை அப்படின்னா சவுத்து பாண்டியா, தெற்கு பாண்டியர்கள்னு சொல்லக்கூடியவங்களை கூன் பாண்டியன் தோற்றுவித்திருக்கலாம். அடுத்து கடுங்கோன், சென்ட்ரல் பாண்டியா. சரிங்களா, மத்திய பாண்டியர்கள்னு சொல்லக்கூடியது, அது வந்து கடுங்கோன் தோற்றுவித்திருக்கலாம்ன்றது சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்குமே கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரை. சரியா, அடுத்தது சோழர்கள், விஜயாலய சோழன். கேபிட்டல் தஞ்சாவூர். சேரர்கள் உதயன் சேரலாதன். கேபிட்டல் வஞ்சி. சரிங்களா, அடுத்து பாலர்கள் கோபாலா அப்படின்றவர் தான் தோற்றுவிக்கிறார். பாலர்கள். சரிங்களா, மங்கர் அப்படின்றது தான் கேபிட்டல். அடுத்தது மௌரியர்கள், சந்திரகுப்த மௌரியர்கள். கேபிட்டல் பாடலிபுத்திரம். அடுத்தது குப்தர்கள், ஸ்ரீகுப்தர் அப்படின்றவர் தான் தோற்றுவிக்கிறாரு. கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடலிபுத்திரம். அடுத்தது சௌஹான் பேரரசு, தோற்றுவித்தவர் வாசுதேவ சௌஹான். கேபிட்டல் அஜ்மீர். அடுத்தது சொலாங்கி பேரரசு, மூல்ராஜ் 1. சரிங்களா, மூல்ன்றவர் தான் தோற்றுவிக்கிறாரு. சொலாங்கி வம்சத்தை பதான். சரிங்களா, கேபிட்டல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதான். சரியா, அடுத்து சாளுவ வம்சத்தை தோற்றுவித்தவர் நரசிம்மா. கேபிட்டல் விஜயநகரம். துளுவ வம்சத்தை தோற்றுவித்தவர் வீரநார் சிங். கேபிட்டல் விஜயநகரம். அடுத்து போன்ஸ்லே வம்சம், சிவாஜி போன்ஸ்லே. சரியா, கேபிட்டல் வந்து ராய்கார். போன்ஸ்லே மராத்தியாஸ். சரிங்களா, மராத்தியர்கள். தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா சிவாஜி போன்ஸ்லே. கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராய்கார். இந்த 37 நல்லா தரவு பண்ணிடுங்க. சரியா, இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டெலகிராமில் கொடுத்துருப்பேன், ஃபுல்லாகவே படுத்துருங்க. சரியா, ஃபுல்லாகவே அதனால தான் பிடிஎஃபாகவே கொடுத்துட்டேன். பிரிண்ட் அவுட் எடுத்து ஈஸியாக படிக்கிற மாதிரி பிடிஎஃபாகவே கொடுத்துருக்கேன். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிடிவல் ஹிஸ்ட்ரி. சரியா, கில்ஜி, மௌரியாஸு, இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேள்விப்படாத சில இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அது கொஸ்டினாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாதவாகனர்கள், அதுக்கப்புறம் சிசுநாகா, சரிங்களா, ஹீனர்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோனாசு, பாரமார்கள், அடுத்தது சாந்தலையர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.